ஓகே, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போகிற பெற்றோர் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க மட்டும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் அப்படி ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். கையை நல்லா உயர்த்தி பக்கத்தில் ரெண்டு பேருக்கு ஹாய் ஃபை கொடுங்க பார்க்கலாம். நல்ல அருமையான சத்தம். இதிலே தெரியுது நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க ஸ்கூல் போகிறதுக்கு. எத்தனை பேருக்கு ஸ்கூல் போகிறது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது? வெரி குட். இன்னொரு 1 வீக் கூட லீவு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? இவ்வளோ பேரை நோட் பண்ணு. இவங்களுக்கு இன்னும் ஆல் நைட் ப்ரேயர். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபையில் புதிய அகாடமிக் இயர் நாளைக்கு நம்முடைய மாநிலத்தில் ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு போக போகிறீங்க. நாளைக்கு காலையில் எழும்பி நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போக போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைங்கள்லாம் நல்ல கவனிங்க. நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் அது எனக்கும் சோதனை, உங்களுக்கும் சோதனை. அதனால் நான் ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக காமனாக ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக முன்பாக ப்ரேயர் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் புதிய ஸ்கூலுக்கு போகிறீங்க? சும்மா நல்ல கை தூக்குங்க. புதிய ஸ்கூலுக்கு போகிறவங்க கை தூக்குங்க. ஓகே, இருக்கிறீங்க. ரைட். ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க பிள்ளைங்க கொண்டு வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட்டாக நான் ஒரு பையன் இருக்கிறான். வேறு ஃபஸ்ட்டாக நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் அப்படி இருக்கிறீங்க. ரைட். ஆண்டவர் நல்லவர். ஆமாம். இந்த ப்ரேயர் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்று நம்முடைய ஆசீர்வாதம் தான். அதுக்கு மேலே ஆமாம், எத்தனை பேர் நான் ஃபஸ்ட்டாக வரணும், பெஸ்ட்டாக வரணும்னு விரும்புகிறீங்க? அவங்க மட்டும் நல்ல கை தூக்குங்க. நல்ல கை தூக்குங்க. ரைட். எல்லோரும் தான் கை தூக்குவோம். உங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் வரலைனாலும் பின்னாடி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சார்பாட்டு எல்லாருக்குமே பிள்ளைங்க எப்படி வரணும்? ஆமாம், அதாவது சின்ன வயசுலேருந்தே பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் வரும். கடைசியில் போக 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 பிள்ளைங்க மார்க்கை வச்சுட்டு கடைசியில் எப்படி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரணும், என் பிள்ளை எப்படியாவது பாஸ் ஆகிடணும். அப்படி இல்லை உங்கள் நிலைமை. கர்த்தர் உங்களை பெஸ்ட்டாக வைப்பாங்க. ஆமாம். நான் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பிள்ளைங்கள்லாம் கவனிக்கணும். சின்ன பிள்ளைங்க நல்லா கேட்கணும். வாழ்க்கையில் இந்த ஸ்கூல் படிப்புங்கிறது ஒரு முறை தான். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போயிடும். +2 வரைக்கும் ரொம்ப குயிக்காக போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பீடாக போகும். லைஃப்புங்கிறது ரிவைண்ட் பட்டன் கிடையாது திரும்ப போகிறதுக்கு. அதனால் நீங்கள் இது சின்ன வயசுலையே உங்கள் லைஃப்பில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா ஃப்யூச்சரில் ஹாப்பியாக இருப்பாங்க. இல்லைன்னா இன்னும் ரொம்ப சஃபர் ஆக வேண்டியிருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் உங்கள் அப்பா அம்மா பட்ட அவ்வளோ பிரயாசம் இருக்குல்ல, அதுலேருந்தெல்லாம் அவங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. எத்தனை பேர் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி கையசைச்சு காட்டுங்க. கையசைச்சு காட்டுவீங்க. காட்டலைனாலும் அப்படி தான். ஆமாம். ஓகே, அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அப்போது நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ அடுத்த ஒரு வருஷம் 1 இயர் கூட வராது. அதில் 2 மாதம் உங்களுக்கு லீவு, இடையில ஒரு லீவு வரும், அப்புறம் டிசம்பரில் ஒரு லீவு வரும். அப்படி பல லீவுகள் வரும். குயிக்காக முடிஞ்சிடும். நம்ம கடந்து போனதெல்லாம் திரும்பி வராது.
எனவே நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் உங்களை பாதுகாத்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப். ஆமென். நான் ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? பரவாயில்ல. சில பிள்ளைங்க நோட்டு பெண்ணில் கொண்டு வந்திருக்கிறீங்க. ரைட், கொண்டு வரலனாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் கவனித்தா போதும். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம், அதில் புதிய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 80. நிறைய பேர் எடுத்து வச்சிட்டீங்க, சூப்பர். அதில் 52வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஜீசஸ் increased in wisdom and stature and in favor with God and man. இப்போ நான் சொல்றத எல்லாரும் சத்தமா சொல்லணும். ஞானத்திலும், பெரிய பிள்ளைங்களும் நல்ல சத்தமா சொல்லணும், இல்லைன்னா தனியா ஃப்ரெண்ட்ல சத்தமா சொல்லுங்க. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். இந்த 4 காரியம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. பெற்றோரும் இந்த காரியத்தை வச்சு பிள்ளைகளுக்காக ரொம்ப சோமணும். ஜீசஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு தான் இருக்கு. இயேசுவுக்கு ஞானம் இருந்தது அப்படின்னு இல்லை, அவர் தான் ஞானம். ஆனால் அவர் மனுஷகுமாரனை வந்து அவர் வளர வளர எதில் வளர்ந்தார் அப்படின்னா அந்த விஸ்டம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அறிவுனா நாலேஜ். இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, நிறைய கற்றுக்கொள்வீங்க. ஒவ்வொரு மேக்ஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழ் டீச்சர் வந்து தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க, சயின்ஸ் டீச்சர் வந்து சயின்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் தானே சப்ஜெக்டு. புதுசு புதுசாக இருக்கா? நிறைய நாலேஜ் நிறைய படித்தாச்சு. விஸ்டம் ஞானம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் பார்த்தீங்களா, எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதுல இருக்குல்ல, அங்கே தான் இந்த ஞானம் அப்ளை ஆகும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எழுதுனா பாஸ் ஆக முடியாது. கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக சரியான ஆன்சரை எழுதுனா தான் பாஸ் ஆக முடியும். கேட்க கேட்க அறிவு வரும். நல்லா கேட்க கேட்க கிளாஸ் நீங்கள் எவ்வளோ கவனிக்கிறீங்களோ, எவ்வளோ லிசன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அறிவு வரும். எதுக்கு கல்வி? அறிவு. அறிவு புகட்டப்பட அறிவு தேவை. அதனால தான் ஸ்கூலில் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி எந்த கிளாஸில் படிக்கிறீங்களோ, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ, உங்கள் அப்பா அம்மா அந்த லெவல் ஆஃப் ஸ்கூலில் பார்த்துருக்கவே மாட்டாங்க, படிச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க திராணிக்கு மிஞ்சி எப்படியாவது. எத்தனை பேரண்ட்ஸ் இந்த 1 மந்த் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட, யூனிஃபார்ம் வாங்க, ஒவ்வொரு காரியத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஏன்? என் பிள்ளை நல்லா வந்துடணும், நான் படுற மாதிரி கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. அப்போது விஸ்டம் ரொம்ப முக்கியம். சாலமோன் ஆண்டவர் கேட்குறார், நீ விரும்புகிறது என்கிட்ட கேளு அப்படிங்கிறார். சாலமோன் சொல்கிறார், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறார். இப்போ ஞானத்தை வந்து கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யாக்கோபு 1 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தா. பிள்ளைங்க நல்ல கவனிங்க, உங்களுக்கு எது வரும் எது வராதுன்னு தெரியும். வீட்டில் வந்து போட்டு ஸ்கூல்லையும் அப்படி தான், ஒழுங்கா படி ஒழுங்கா படி. சில பிள்ளைங்க பாருங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் என்ன ஆகாதுன்னு மைண்டில் ஏறாது. நான் காலேஜ் படிக்கும்போது நைட்டு ஃபுல்லாக ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு போனேன் எக்ஸாமுக்கு. என் கஷ்ட காலத்துக்கு நான் படித்தது அப்படியே வந்துட்டு எழுத தெரியல. நான் படிக்காதது வந்தாலாவது நான் அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிட்டு வந்திருப்பேன். நான் படித்தது வந்துட்டு
ஆனால் அங்கே போய் எனக்கு எழுத தெரியல, எனக்கு வரல, நான் இந்த கொஸ்டினை பார்த்தேனே படித்தேனே வரலையே. இப்போ ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஊழியத்துக்கு வந்தால் நமக்கு இந்த மைண்டில் எதுவுமே ஏறாது. அப்போ ஆரம்பத்தில் அப்படியே வர்ஷிப் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். அடுத்து செய்தி கொடுக்கணும், செய்தி கொடுக்கணும்னா உள்ள ஃபுல்லாக என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். எடுத்து வச்சு ஒரே ஜெபம், ஆண்டவரே ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டீங்க. ஆனால் ஆண்டவரே மேடையில் நின்று நான் வெட்கப்பட்டுறக்கூடாது, எனக்குள்ள அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேதத்தை எடுத்து பேச, எதுக்கு எந்த வார்த்தையை எடுத்து பேசணும், இதுதான் என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் என்னுடைய ஜெபங்களில் ஒன்றாக இருந்தது. யாக்கோபு 1 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். பிள்ளைங்க, நீங்கள் ஆரம்பத்திலேயே ஐயோ இது கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சப்ஜெக்டை ஒதுக்காதீங்க. அதை கிரகிக்கக்கூடிய விஸ்டம், அது ஞானத்தை நீங்கள் கேளுங்க. ஞானத்தில் விருத்தி அடைந்தாராம். எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் ஞானம் இருக்கிறது, அது விருத்தி அடையணும். விருத்தி அடையும் போது தான் நம்ம எளிதில் ஹேண்டில் பண்ண முடியும், கையாள முடியும். ஞானத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சூடாக இருக்கு, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. எனக்கு இன்னும் இப்போ மேக்ஸ் வராது, டியூஷன் வச்சும் வராது. உடனே நீங்கள் தனியாக போயிருந்து கேட்கணும். பிள்ளைங்க இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, கேட்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு ஞானத்தில் வளர்றீங்களோ, நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு, என் மகனே நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என் பிள்ளை ஞானத்தில் வளர்றான், ஞானத்தில் வளர்றான், அந்த பெற்றோருக்கு இதை விட சந்தோஷம் வேற இல்லை. ஒரு பெரியவங்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும், டீச்சர்ஸ்ட்டு எப்படி இருக்கணும், கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணும், சர்ச்சில் எப்படி இருக்கணும், ஒரு பெரியவங்க வரும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா அறிவு இல்லை, ஞானம் தேவை. நிறைய பேருக்கு அறிவு இருக்கு, ஆனால் ஞானம் இல்லை. ஆனால் திட்டும்போது என்ன சொல்லி தான் திட்டுவாங்க, உனக்கு அறிவு இருக்கான்னு. அறிவு இருக்கு, ஆனால் என்ன இல்லை, ஞானம் இல்லை. பிள்ளைங்க ஞானத்தில் வளர்ந்தா ஃபஸ்ட்டாக வர்றதில்லை, பெஸ்ட்டாக வர முடியும். ஹல்லேலூயா. நமக்கு ஃபஸ்ட்டாக வர்றதல்ல ஏம், பெஸ்ட்டாக வரணும். எல்லாத்துலேயும் பெஸ்ட். பெஸ்ட்டுக்குள்ள ஃபஸ்ட் இருக்கு, ஃபஸ்ட்டுக்குள்ள பெஸ்ட் கிடையாது. சில பாருங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, ஆனால் டீச்சர்ஸுக்கு அவங்க தான் பெரிய தலைவலியாட்டே இருப்பாங்க. வீட்டில் வரும்ல, நம்மக்கிட்ட தானே கம்ப்ளைண்ட் பாக்ஸில் வரும், பிள்ளை ஒன்றும் சொல்ல கேட்க மாட்டேங்கிறான், அப்படி இருக்கிறான், எப்படி படிக்கிறான், அவன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிடுவான். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறது மட்டும் இல்லை, பெஸ்ட்டாக இருக்கணும், ஞானத்தில் வளரணும். எனக்கு அந்த விஸ்டம் கொடுங்க. தேவ பிள்ளைங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய காரியம், என் பிள்ளைக்கு அந்த விஸ்டம், அந்த ஞானத்தை கொடுங்க. ஜீசஸ் இன்க்ரீஸ்ட் இன் விஸ்டம். அப்போ வளர 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 வளர, லாஸ்ட் இயர் நீங்கள் ஒரு கிளாஸில் இருந்து இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 2nd ஸ்டாண்டர்டுக்கு யாராவது போகிறீங்களா? 3rdலேருந்து 2nd இல்லை, 3rdலேருந்து 4th தான் போவோம். அப்போ 3rdல எனக்கு எவ்வளவு ஞானம் இருந்துச்சோ அதை விட நான் 4th ஸ்டாண்டர்ட் போகும்போது வளர்ந்துருக்கணும். நம்முடைய சரீரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். எல்கேஜி போய் இப்போ +2 படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, நீங்கள் எல்கேஜி எல்லாம் போகும்போது இருக்கிறது மாதிரியா இருக்கிறீங்க? அதே ட்ரெஸ் போட்டுட்டு யாராவது வந்திருக்கீங்களா? இல்லை, இப்போ உள்ள ட்ரெஸ்ஸே போட முடியல. அப்போ நம்ம சரீர பிரகாரமாய் இயர் பை இயர் போக போக ஒரு வளர்ச்சி இருக்கிறது போல ஞானத்தில் வளரணும். அப்படி இல்லைன்னா கேட்கணும். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இயேசு கிட்ட ஈஸியாக கேட்டு வாங்குற ஸ்டேஜ்லையாக நீங்கள் இருக்கிறீங்க. எங்களை விட, ஒரு பாஸ்டருங்கிற முறையில் சொல்கிறேன், என்னை விட ஆண்டவர்கிட்ட ஈஸியாக கேட்டு வாங்குற ஸ்டேஜில் இருக்கிறது யார் தெரியுமா? நீங்கள் தான். இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது.
நீங்கள் புக் எடுத்து படிக்கும்போது படிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இதெல்லாம் கிரகிக்கத்தக்க, உள்வாங்கத்தக்க எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு கொஸ்டினுக்கு நான் 9 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நான் எவ்வளோ நேரம் படிக்கிறேனோ அவ்வளோ நேரத்தில் எனக்கு அந்த பாடம் புரிந்து கொள்ளத்தக்கதாய் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். பர்சனலாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ரிசல்ட்டு அடுத்த நாள் தெரியாது. ஆனால் நீங்கள் வளர 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 எது உங்களுக்குள்ள பெருகிட்டே இருக்கும் தெரியுமா? ஞானம். அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது வளர்த்தி. வளர்த்திங்கிறது உயரம். உயரம். இப்போ படிப்பில் அடுத்த கிளாஸ் தான் போகிறீங்க. ப்ரீகேஜி படிக்கிற பிள்ளை எல்கேஜி, எல்கேஜிலேருந்து யூகேஜி, அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு வளர்றீங்களோ அதே வளர்ச்சி எல்லாத்துலேயும் இருக்கணும். எல்லாத்துலேயும் இருக்கணும். பிள்ளை வளரும்போது அந்த பிஹேவியர்ஸ், நம்முடைய மேனர்ஸ், ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும், இதில் வளரணும். எல்லா நிலையிலும் ஒரு ஹை லெவலில் இருக்கணும். நம்ம இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும் இல்லை, இப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்கூலில் கொண்டு வந்துட்டாங்க. எதிலெல்லாம் ஜாயின் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணணும். ஏன்னா நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த திறமை, எல்லாருக்குள்ள திறமை இருக்கு. அதை வெளியே கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்து அதுல வளர்ந்தார் என்று பைபிள்ல இருக்கு. ஞானத்தில் மட்டும் இல்ல, வளர்த்தியில. அடுத்து முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவ கிருபை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவ கிருபை. தேவ கிருபை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை உண்டாகும். தாழ்மை உள்ளவனுக்கு. இந்த மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ள பரிதாபமான நிலை என்னவென்னா, ஒரு சின்ன பிள்ளைங்களை கூட நம்ம ஒரு கண்டிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. உடனே மூஞ்சி அப்படி வெட்டுறது, இது சின்ன அவங்கள அறியாமலே ஒரு பெருமை ஒட்டி கொள்ளுகிறது. ஏன்னா அதுக்கு ஒரு வகையில் காரணம் நம்ம தான். ஏன்னா நம்ம எல்லாமே பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்கிறோம்? இருக்கிறதுல பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறோம். பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறோம். மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை இருந்தால் அடையாளம் என்ன தெரியுமா? டீச்சர்ஸ் திட்டுனா வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்குள்ள சின்ன பிள்ளைங்களை டீச்சர்ஸ் திட்டினா கூட பிள்ளைங்க டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க? முறைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் திட்டினா கேட்பாங்க. இதில் என்ன பெருகும் தெரியுமா? கிருபை. இந்த கிருபையினுடைய விசேஷம் என்னன்னா, உங்களுக்கு முடியாதுன்னு சில காரியங்கள் வரும்ல, அந்த இடத்துல இந்த கிருபை உங்களையே செய்ய வைக்கும். லாஸ்ட்டாக வருவீங்க நீங்கள் கிளாஸில், ஆனால் அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நீங்கள் தான் இருக்கிறதுல ஃபஸ்ட்டாக வருவீங்க. சில காரியம் உங்களுக்கு புரியவே புரியாது, ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நீங்கள் தான் ஹை மார்க் வாங்கியிருப்பீங்க. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவ கிருபை. Jesus increased in favor with God. கிருபையில் பெருகணும். டெய்லி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க. நான் சொல்ற ஒவ்வொன்றையுமே நீங்க டெய்லி கேட்கணும். எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த ஸ்டடீஸில் நல்ல ஒரு உயர்வை தாங்க ஆண்டவரே, இன்னொரு உயர்வை தாங்க. நீங்கள் மார்க் கம்மியாக இருக்கிறீங்க, இப்போல்லாம் கிரேடு தானே, ஏ வாங்கிட்டீங்க. ஆண்டவர்கிட்ட அந்த வளர்த்தியை கேளுங்க. ஆண்டவரே அடுத்த தடவை என்ன வாங்கணும்? என்ன வாங்கணும்? A+. அதான லாஸ்ட்டு B+, அது பிளட் குரூப்போ. A+. ஆண்டவரே அந்த உயர்வு பைபிளில் இருக்கு. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் விருத்தி அடைந்தார். எப்படி? அதிகமாய். அப்போ லாஸ்ட் இயர்ல உங்களுடைய ஸ்டடி லெவல் எப்படி இருந்துச்சோ அதை விட இந்த வருஷம் ஜாஸ்தி ஆகணும்.
அதுக்கு என்ன, முதல்ல நீங்க அதை விரும்பணும். நீங்களே நினைச்சிடக்கூடாது என்னை விட இவங்க தான் நல்லா படிப்பாங்க. படிக்கட்டும். நமக்கு என்ன இருக்கு? கிருபை இருக்கு. நம்ம பாடுனோமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. பாடுங்க, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. நீங்க பாடுங்க, பிள்ளைங்க பாடுங்க, உங்க கிருபை சத்தமா பாடுங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு முக்கியமான காரியம், தேவ கிருபை மட்டுமல்ல, மனுஷர் தயவு வேணும். இந்த மனுஷ தயவுன்னு என்ன தெரியுமா? சில கிளாஸ்ல பார்த்துருக்கீங்களா? சிலரை ஒதுக்கியே வைப்பாங்க. சில டீச்சருக்கு அந்த பிள்ளை பிடிக்கவே செய்யாது. இது பேரண்ட்டுக்கும் பயங்கர தலைவலி. அந்த பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும், என்னதான் பிடிக்கவே மாட்டேங்குது இவங்களுக்கு, என்ன பார்த்தால எரிஞ்செரிஞ்சு விடுறாங்க, என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு தேவ தயவு ஒருவனுக்கு மிக மிக முக்கியம். இந்த பூமியில் ஒருத்தங்க வாழும்போது அவங்களுக்கு இன்னொரு தயவும் தேவை. அதுதான் மனுஷ தயவு. ஃபேவர் வித் மேன். மனுஷ தயவு தேவை. நேராக போகிறோம், நம்மளை பார்க்கும்போது டீச்சர்ஸ் கூப்பிட்டு ஒரு டவுட்டு கேட்கணும்னு போகும்போது அந்த டீச்சர் கூப்பிட்டு அன்பாக பக்கத்தில் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தா அந்த அந்த பிள்ளைக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். இதான் மனுஷ தயவு. மனுஷ தயவு. கிளாஸில் ஒவ்வொரு காரியத்துக்காக செலக்ட் பண்ண வராங்க. வரும்போது நம்ம பேரை சொல்லி அப்படி நம்ம டீச்சர் இவளை கூட்டிகிட்டு போங்க, இவனை கூட்டிகிட்டு போங்க, இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நமக்காக அந்த டீச்சர்ஸ் பேசுனாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இதான் மனுஷ தயவு. இதில் விருத்தி அடையணும். இதுக்கு இயேசு என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் பைபிளில் ரொம்ப முக்கியம். ஒரு சில காரியங்கள் இந்த லூக்கா 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? 51வது வசனத்தின் முதற் பகுதியை வாசியுங்கள். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து இந்த அவர்கள்னு யார சொல்லி இருக்குதுன்னா இயேசுவினுடைய பெற்றோர். இனி பிள்ளைங்க கவனிங்க. 5 to 10 minutesல நான் முடிக்க போறேன். ஆனா நீங்க கவனிக்கணும். விஸ்டம், உயர்வு, தேவ கிருபை, மனுஷ தயவு, இதுல டே பை டே வளரணும்னா இயேசு ஒரு அடிச்சுவடை காண்பித்து தந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர்களோட கூட போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோருக்கு எந்த பிள்ளைங்க கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ அந்த பிள்ளைங்க ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவார்கள். சிம்பிள் வே. இந்த இவ்வளோ பிள்ளைகளை வச்சு இப்பவே ப்ராஃபஸி சொல்ல முடியும். என்ன, இதுல யார் யாரெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க போகிறார்களோ அத்தனை பிள்ளைகளும் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவார்கள். மற்றபடி தலையில கை வச்சு ஜோம் பண்ணா மட்டும் போதாது. உங்க பெற்றோருக்கு நீங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீங்க? சில பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, பெற்றோரை 10 தடவை சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. அப்படி அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா, அவருடைய 30 வயசு வரை பெற்றோருக்கு கீழே இருக்கிறார். அதாவது இங்கே நம்ம படித்து முடிக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அதே போல் யூத கல்ச்சர் படி 30 வயசு வரை பெற்றோருடைய அண்டரில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதாவது 18 வயசுல இங்கே மேஜர்னு சொல்லி தன் இஷ்டப்படி செயல்படலாங்கிறது மாதிரி 30 வயசுக்கு அப்புறம் அவங்க செயல்படுவாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து 30வது வயதில் வெளியே வரார். அது வரைக்கும் 30 வயசு வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்.
இது ஆண்டவர் காட்டி தந்த அருமையான அடிச்சுவடு. என் பெற்றோர் படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஏழையோ பணக்காரங்களோ, அவங்களுக்கு நல்ல ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் போட தெரியுதோ அழுக்காக ட்ரெஸ் போடுறாங்களோ, அது 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 மேட்ரு கிடையாது. அது நான் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. நான் கவனிக்க வேண்டியது என் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். நான் அப்படி கீழ்ப்படிஞ்சேன்னா ஃப்யூச்சரில் என்னால் என் பெற்றோர் சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா என்னை நினச்சி என் பெற்றோர் துக்கத்தின் மேலே துக்கம் அடைவாங்க. என்னை கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறது அப்படி தான். படித்து முடித்து 1 இயர்க்குள்ளே ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். சும்மா இருக்கவே கூடாது. சும்மா இருக்க இருக்க நம்ம பெற்றோரை பனிஷ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சில பிள்ளைங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஓப்பன் ஆகாது சம்டைம்ஸ். அதை நான் சொல்லலை. சில சும்மா இருந்து நேரத்தை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. பெற்றோர் அப்பா அம்மா ஒரு காரியத்தை சொல்கிறாங்களா, பிடிக்குதோ பிடிக்கலையோ செய்யுங்க. தாவீதின் மேலே அபிஷேகம் இருந்துச்சு. அந்த அபிஷேகம் நிறைவேறதுக்கு எடுத்து வைத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அவங்க அப்பா கூப்பிட்டு அவங்க அண்ணனுக்கு போய் இந்த சாப்பாடை கொண்டு கொடுத்துடுவான்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல மட்டும் தாவீது நோன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் வாழ்க்கையில் அந்த தரிசனம் தாமதமாய் போயிருக்கும். ஓகே டாடி சொல்லிட்டு போகிறார் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யோசேப்பின் சொப்பனை நிறைவேற எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அதே போல தான் யாக்கோபு கூப்பிட்டு உங்கள் அண்ணனை போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்லும்போது, அது எப்படிப்பா, நான் பார்த்த சொப்பனத்தில் எங்கள் அண்ணன் எல்லாம் என் கால் கீழே இருக்கிறான், நான் மட்டும்தான் மேலே, இப்படி சொல்லிட்டு இருந்திருப்பான்னா அது நடந்திருக்காது. ஓகே டாடி நான் போகிறேன் டாடி அப்படி சொல்லிட்டு யோசேப்பு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஆசீர்வாதத்தின் உயர்வின் முதற்படியே கீழ்ப்படிதான். அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க ஒபே பண்ணுங்க. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் கொடுப்பாராக. அது மாத்திரம் அல்ல, இன்னொரு முக்கியமான காரியம், யோசேப்புடைய இன்னொரு கேரக்டர் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் அப்பா கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா யோசேப்புக்கு அம்மா இல்லை, அதனால அப்பா கிட்ட ஷேர் பண்ணுவான். பிள்ளைங்க நீங்கள் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடுங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் படிங்க, அப்புறம் படுத்து தூங்குங்க, எல்லாம் ரைட்டு தான். நான் இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன். உங்கள் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ அன்னைக்கு நடந்த அவ்வளோத்தையும் ஷேர் பண்ணிடணும். ஒருவேளை நீங்கள் கிளாஸில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, வந்து ஷேர் பண்ணணும். ஆமாம் நான் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டேம்மா. அப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமாப்பா? நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு விடுவாங்க, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு விடுவாங்க. உங்கள் பிள்ளை என்ன பண்ணா தெரியுமா அப்படி சொல்லும்போது, ஆமாம் அன்னைக்கு சொன்னான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ உங்கள் பேரண்ட் உங்களுக்காக பேச முடியும். எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க, நீங்களே மனசில் வச்சுட்டு இருந்தால் சிக்காயிருவீங்க, சீக்கிரம் சிக்காயிருவீங்க. இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அட்டாக் வருது. ஏன்னா சம் ப்ரெஷர், ஒன்று டீச்சர்ஸ் சைட்லேருந்து இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து இருக்கலாம். அவங்க ஷேர் பண்ணாமல் என்ன ஆகிட்டு அப்படின்னா, +2 படிக்கிற பிள்ளைக்கு அட்டாக், 10th படிக்கிற பிள்ளைக்கு அட்டாக். அந்த பிள்ளை இனிதான் ஹார்ட்னா என்னென்ன படிக்க போகுது. அதுக்குள்ள ஏன் மனசில் வச்சு ஐயோ நான் சொன்னால் என் பேரண்ட்டு கஷ்டமாயிருமோ. கஷ்டம் வரும், ஆனால் பேரண்ட் உத்தரவாதம் எடுக்கிறவங்க தெரியுமா? இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் பாஸ்டர்ஸ் தான், உண்மைதான். ஆனால் உங்கள் பேரண்ட் உங்களுக்காக எடுக்கிற உத்தரவாதம் மாதிரி எங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் உங்களுக்காக ஜோமணும், அடுத்து இன்னொரு ஆளுக்காக ஜோமணும். உங்கள் பேரண்ட் அப்படி இல்லை. நைட்டும் நினைவில் நீங்கள் தான் இருப்பீங்க, காலையில் எழும்பினால் நினைவில் நீங்கள் தான் இருப்பீங்க, மத்தியானம் நினைவில் உங்களுக்காகவே தங்களை வருத்தி. சின்ன வயசாக இருக்கும் உங்கள் பேரண்ட் பாருங்கள், ஆனால் வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக பிரயாசப்பட்டது உங்களுக்காக. உங்கள் பேரண்ட்டை போய் மனம் திறந்து ஷேர் பண்ணுங்க. டெய்லி உள்ளதை ஷேர் பண்ணால் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் உங்கள் பெற்றோருக்கு ஈஸியாக கிரகிக்க முடியும். பைபிளில் ஒரு ஸ்டோரி உண்டு, அப்சலோம் தாவீது. அப்சலோமுக்கு ஒருத்தன் மேலே ஒரு பகை இருந்துச்சு. அதை அப்பா கிட்ட ஷேர் பண்ணாமலே இருந்தான். ஷேர் பண்ணாததுனால இவனுக்குள்ள என்ன இருக்குன்னு தாவீதுக்கு தெரியலை. இவன் அந்த பகையை தீர்த்துட்டான். அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, இவன்கிட்ட பேசவே இல்லை. இந்த 2 பேருடைய அப்பா பையன் 2 பேரை பார்த்தீங்கன்னா, அப்பாக்கு இவன் மேல ரொம்ப பாசம்.
மகனுடைய வழி தாறுமாறா இருக்கு. இந்த பாசத்தை மகன்கிட்ட காட்ட முடியாத நிலைக்கு காணப்படுகிறான். ரீசன் என்ன தெரியுமா? அப்சலோம் தன் மனசில் இருக்கிறத அப்பா கிட்ட ஷேர் பண்ணாம ஒதுங்கி 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 போனான். ஒரு கட்டத்தில் அப்சலோம் மரிக்கிறான். இந்த செய்தி தாவீது வந்து கேட்டதும் அந்த தாவீது எப்படி அழுவார் தெரியுமா? என் மகனே, உனக்கு பதில் நான் செத்தேனானா நலமா இருக்கும். உனக்கு பதில் நான் செத்திருப்பேனா. அப்போ அவ்வளோ பாசம் உள்ள இருக்கு. அதை வந்து இந்த அப்சலோமால அனுபவிக்க முடியல. ஏன்? அப்சலோம் தகப்பனை விட்டு விலகி விலகினான். நீங்க உங்க பேரண்ட்ஸை விட்டு மட்டும் விலகிறாதீங்க. அந்த பெற்றோருடைய பாசத்தை உங்களால அனுபவிக்க முடியாம போயிடும். எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க நைட்டு தூங்குவீங்க, உங்க பெற்றோர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா, ஸ்கூல்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நாளைக்கு போகும்போது அந்த பிரச்சனை எல்லாம் என் பிள்ளைக்கு சால்வ் ஆயிரணும். மனம் திறந்து பிள்ளைங்க, மனம் திறந்து நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பிரச்சனை பெற்றோர்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறோம். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க கொஞ்சம் வளர்ந்ததும் இதெல்லாம் போய் நம்ம, நீங்க எல்லாம் ஓல்டு ஜெனரேஷன், நாங்க நியூ என்ன நியூ? ஒரு கம்பு எடுத்து அடி தந்தா ஓல்டு ஜெனரேஷன் என்ன சத்தம் போடுவாங்களோ அதே சத்தம் தான். அப்ப சில விஷயத்தில் அப்படிதான். ஆமென், ஹல்லேலூயா. மனம் திறந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. அதாவது பொதுவாகவே இந்த ஈர்ப்பு கிளாஸ்ல எப்படி இருக்கும் தெரியுமா? யார் கிளாஸ்ல ரொம்ப ஜாலி அடிச்சிட்டு இருக்கிறா, யாருக்கு வாய்ஸ் ரொம்ப டாப்ல இருக்கு, அவங்க பக்கம்தான் ஈர்ப்பு இருக்கும். பொதுவாக பாருங்க, இந்த ஃப்ரெண்டு பெஞ்சில் இருக்கிறவங்க மேல ஈர்ப்பே கிடையாது. ஆனால் இந்த லாஸ்ட் பெஞ்சு போறதுக்காக பயங்கர போராட்டமா இருக்கும். ஆனால் காலங்கள் மாறும்போது ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் நம்பரை தேடிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க, ஹலோ தெய்வம் கம்பெனியில் ஏதாவது ஆஃபர் இருந்துன்னா சொல்லுப்பா. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. தீமையான காரியத்தை டிஸ்கஸ் பண்ணுற யாரு கூடயும் பழகுங்க, ஆனால் அவாய்ட் பண்ணுங்க. இவங்க தான் எனக்கு திக் ஃப்ரெண்டு, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது க்ளோஸ் ஆகிரும், உங்களை படிக்க விட மாட்டாங்க. என்னடா இங்க பாரு, பெரிய வந்துட்டார் இவர், இப்போ படிச்சு கலெக்டர் ஆயிடுவார். யார் உடனே படிச்சு கலெக்டர் ஆவா? இப்படி பேசணும்னா நம்மளும் உடனே புக்கை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, மார்க் வரும்போது மாறி மாறி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு தீமையான காரியத்தை பேசுற டீச்சர் ஒரு காரியத்தை சொல்றாங்க, இதை செய்யுங்க, உடனே நம்ம செய்யக்கூடாதுன்னா நாங்கள் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம், அதனால தான் சொல்றேன். இப்படிதான் ஒரு வாட்டி ரெக்கார்டும் பண்றாங்க, ஒன்றும் சொல்லவும் வழி இல்லை. இப்படிதான் ஒரு வாட்டி திடீர்னு நாங்கள்லாம் டிசைட் பண்றோம், நம்ம யாரும் நாளைக்கு கிளாஸுக்கு போகக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு யாராவது வந்தீங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு வச்சாச்சு. எனக்கு காலையில் எழும்பி ஒருவேளை இவனுங்க போயிட்டாங்கன்னா அப்படி சொல்லிட்டு நான் கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் கிளம்பி போறேன், நான் அங்கே போய் பார்த்தா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்படியே பார்த்தேன், எல்லாரும் முடிச்சுட்டு என்ன பார்த்துட்டு, அதாவது நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அது அவங்க ஃப்ரெண்டு இப்படி சொன்னான். இல்லை, உங்களை பற்றி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸுக்கு இந்த வேர்டை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களை பற்றி நல்ல ஃபீட்பேக் உங்கள் பேரண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் கொடுத்தா உங்கள் பேரண்ட்ஸுடைய ஆயுஸ் அதிகமாக இருக்கும்.
நான் உங்களை பயங்காட்ட சொல்லலை, ஃபேக்டை சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு உங்கள் டீச்சர்ஸ், பிள்ளை பரவாயில்ல, படிப்பில் மட்டும் இல்லை, டிசிப்ளின், தாழ்மை, கீழ்ப்படிதல், ஒரு நல்ல வேல்யூவை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. எத்தனை பேருக்கு எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க, எனக்குள்ள மனத்தாழ்மையை தாங்க. இந்த தீமையை அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பேரண்ட்ஸுக்கு வர 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 எவ்வளோ பேரண்ட்ஸ் சஃபர் ஆகுறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, அதனால பலவீனப்படுறாங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்தவங்க இன்னைக்கு ரெகுலராக மெடிசின் எடுக்கிற நிலைமைக்கு உள்ள தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல், ஆனால் மனதில் இருக்கிற பாரம் அப்படி கல் மாதிரி பாரம். அதனால பிள்ளைங்க இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருந்து டெய்லி ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய 5 காரியம் எல்லாரும் இப்போ நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் கேட்கணும். 1, தேவனுடைய பாதுகாவல். ஜெபத்தில் என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? சத்தமாக சொல்லு தம்பி. தேவனுடைய காலையில் எழும்புனதும் உங்களுக்காக அப்பா ஜெபம் பண்ணட்டும், அம்மா ஜெபம் பண்ணட்டும், தாத்தா இருந்தால் தாத்தா ஜெபம் பண்ணட்டும், பாட்டி இருந்தால் பாட்டி ஜெபம் பண்ணட்டும், அண்ணன் இருந்தால் அண்ணன், எல்லாம் ரைட்டு. ஆனால் நீங்கள் எழும்பி ஆண்டவரே என்ன இன்னைக்கு காத்துக்கோங்க ஆண்டவரே அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி காலையில் எழும்புனதும் ஏசப்பா இந்த புதிய நாளை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த புதிய கிருபைகளை தந்ததுக்காக உமக்கு தேங்க் பண்ணிட்டு எழும்பணும். தேங்க்யூ ஜீசஸ், இந்த புதிய டேக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சிம்பிளா நீங்க ரொம்ப வளர வளர நமக்கு ப்ரேயர் டைம் ஜாஸ்தி ஆகும். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவரே என்னை காத்துக்கோங்க சொல்லுங்க. ஏசப்பா என்னை காத்துக்கோங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். அடுத்து என்ன கேட்கணும் தெரியுமா? விஸ்டம். நான் ஏற்கனவே சொன்னேன், அப்பா எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. 3வது என்ன கேட்கணும் தெரியுமா? எனக்கு நல்ல ஹெல்த் தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. இங்க இருக்கிற ஒரு பிள்ளைங்க கூட சிக்காகி லீவ் போடக்கூடாது. பேரண்ட்ஸ் ஆமேன்னு சொல்லுங்க. ஓ நீங்க இப்படி சிக்கா இருந்தா ஹல்லேலூயா. நான் இப்போ சொன்னது நீங்க இப்போ ஆமேன்னு சொல்லி துள்ளி எழுப்புவீங்கன்னு பார்த்தா ஹல்லேலூயா. இப்போ நான் ரிப்பீட் பண்ண, இங்க இருக்கிற ஒரு பிள்ளைங்க கூட பலவீனத்து நிமித்தம் இந்த இயர் லீவு போடக்கூடாது. ஆமே. அவங்க ஆமேன்னு சொல்றதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமே. சிக்காகி வேற ஃபங்க்ஷனுக்கு லீவு போடுவோம், அது வேற. ஏன் வரல? பிள்ளை சிக்காயிட்டா, அப்படி வரவே கூடாது, வரவே கூடாது. அதனால பிள்ளைங்க டெய்லி என்ன கேட்கணும்னா எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, ஹெல்த் தாங்க. 4வது என்ன கேட்கணும் தெரியுமா? ஃபேவர். கேட்டோமே, ஆண்டவருடைய ஃபேவர் வேணும். ஆண்டவரே, ஒரு டீச்சர் உங்களை பார்த்து ரொம்ப முறைக்கிறாங்களா? ஆண்டவரே இன்னைக்கு அந்த டீச்சர் என்ன பார்க்கும்போது என்னை பார்த்து சிரிக்கணும் ஆண்டவரே, ஃபேவர் கேட்கணும். 5வதாக என்ன கேட்கணும் தெரியுமா? குட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸை தாரும். நானும் எப்படி இருக்கணும்? நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். இதை நீங்கள் டெய்லி கேளுங்க, டெய்லி கேளுங்க. கேட்டுட்டு காலையில் பைபிள் படிக்காம நீங்க ஸ்கூலுக்கு போகவே கூடாது. நீங்க பைபிள் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது படிக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க, 5th வரை படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க மினிமம் ஒரு வசனம் படிக்கணும். 5th வரை படிக்கிற பிள்ளைங்க அட்லீஸ்ட் 5 வசனமாவது படிக்கணும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிற பிள்ளைங்க மினிமம் ஒரு சாப்டராவது படிக்கணும்.
சும்மா இப்படி கையும் காலையும் இப்படி நீட்டிட்டு இருந்தா அப்படியே ஃபுல் மார்க் தலையில ஏறி வந்து இருக்காது. இப்போ மார்க் எடுத்தாச்சு, இனி இந்த சைடு கையை காலம் நீட்டினா கேம்பஸ் இன்டர்வியூ அப்படியே நம்மளை தூக்கிட்டு, அப்படிலாம் கிடையாது. ஜீசஸ் இன்க்ரீஸ்ட், அவர் பெருகினார், அவர் விருத்தி அடைந்தார். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுல நம்ம பெருகணும். வசனம் படிக்க, பைபிள் படிக்காம புக் எடுக்க கூடாது. நீங்க காலையிலையும் சரி ஈவினிங் வீட்டுக்கு வந்து பாட புத்தகத்தை எடுக்கிறீங்கல்ல, எடுக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து ஒரு வசனம் படிங்க. ஒரு வசனம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க புக் எடுத்து படிங்க. இந்த வசனம் பேதைகளையும் ஞானியாக்கும். இதுதான் சத்தியம். பைபிள் எப்போ நீங்க புக் எடுத்து படித்தாலும், வீட்டில் ஸ்கூலில் போய் பைபிள் எடுத்தெல்லாம் படிக்க முடியாது. வீட்டில் வச்சு ஈவினிங் வந்து படிப்பீங்க. நீங்கள் பைபிள் எடுத்து படிச்சுட்டு, சிலர் பாருங்க ஸ்கூல் பாடம் படிக்கிறதுக்கு முடிச்சு 119 சங்கீதம் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கிருமி வேலையெல்லாம் வைக்கக்கூடாது. அது நான் இப்போ தான் நான் பைபிள் படிக்க, உங்களுக்கு இப்போ தான் எனக்கு லீடிங் இருக்குது பைபிள் படிக்கணும்னு இல்லை. ஒரு வசனம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. டெய்லி உள்ளதை படிங்க. எங்க குதிரை யுத்த நாளுக்கென்று நான் ஒரு ஆயத்தம் படாமல் யுத்தத்தில் வந்து நின்று ஓடுவேன்னா எழும்பி நிற்கவே முடியாது. ஆமே. எல்லாம் எழுதுறியா மேடம்? இந்த பெண்ணை எப்படி பிடிக்கணும்னே தெரியல. என்ன ஒரு ஆயத்தம், ஆயத்தப்படணும். படிங்க. பேரண்ட்ஸ்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னா அப்பா அம்மாட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இல்லை அதையும் தாண்டி சர்ச்சில் ஜெபம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணால் எங்கள்கிட்ட வந்து பேசுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டாக வர்றது மட்டும் இல்லை, பெஸ்ட்டாக வரணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஞானவான்களாக இருந்து அந்த பரலோக தகப்பனையும் உங்கள் பெற்றோரையும் சந்தோஷப்படுத்தணும். இந்த புதிய ஸ்கூல் இயர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிற பிள்ளைங்க எல்லாம் முழங்கால் போடுங்க. எல்லா பிள்ளைகளும் முழங்கால் போடுங்க. Thank you Holy Spirit. Hallelujah. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான். பிள்ளைங்க அப்படி கையை உயர்த்தி, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த ஆமென். யாரும் அறியா பாடுங்க பிள்ளைங்க. தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று அழகான கண்கள் முடிந்ததென்று ஒன்றுமில்லாத என்னை ஒன்றும் காருண்யத்தாலே அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய காருண்யம் பெரியவர்களாக்கட்டும் ஆண்டவரே. ஞானத்துல வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷ தயவுல அதிகமாய் விருத்தி அடைவார்களாக, விருத்தி அடைவார்களாக, சிறந்து விளங்குவார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக. ஆமென், ஆமென். அழகா. Thank you பா, thank you பா. முடிந்ததென்று ஜீசஸ் அழகான முடிந்தது. எல்லா பிள்ளைகளும்
உங்க வலது கரத்தை அப்படியே உங்க தலையில வைங்க, இடது கரத்தை அப்படியே இருதயத்தில் வைங்க. அப்படி கண்களை மூடி நான் சொல்ல சொல்ல ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றா கேளுங்க. இயேசுவே, சத்தமா சொல்லுங்க, இயேசுவே என்னை காத்தருளோ, எனக்கு ஞானத்தை தாரோ, நல்ல ஆரோக்கியத்தை தாரோ, பாதுகாப்பை தாரோ, தயவை தாரோ, நல்ல நண்பர்களை தாரோ, நல்ல வெற்றியை தாரோ, உங்க மகிமைக்காக என்னை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நல்ல கரங்களை தட்டி எஸ், ஆமேன். பெற்றோர்கிட்ட இதை நான் திரும்பியும் சொல்ல ஏவப்படுறேன். பிள்ளைங்களே, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, வேற யார்கிட்ட இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, அவங்க அண்ணன் அக்கா இருந்தால் அவங்கக்கிட்ட அன்னன்னைக்கு உள்ளது நல்லா ஷேர் பண்ணுங்க. மனம் திறந்து உங்களுக்கு மனசுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துன்னா சொல்லிடுங்க. அது வச்சா ரொம்ப சிக்காயிருவீங்க. அது சிக்காக்கிறோம். நீங்கள் சிக்காகக்கூடாது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அதே போல் பெற்றோரும் பிள்ளைங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்குறதுக்கு டைம். டேடின்னு வரும்போது சும்மா போ, நான் இங்கே 1000 வேலையில் இப்படி இருக்கக்கூடாது. ஆமே. கர்த்தர் நம்மை இப்படி குஷ்டரோகியா வைக்கல, அதை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது இன்றைக்கி என்னம்மா விசேஷம்? சில பிள்ளைங்க அப்பாட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, அம்மாட்ட ஷேர் பண்ணுவாங்க. சில பிள்ளைங்க அம்மாட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட என்ன செஞ்சுருங்க, ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமாம். நம்ம மனசில் ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் எப்படி உங்கள் அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணுறீங்களோ அப்படியே டெய்லி உங்கள் ப்ரேயரில் ஏசப்பாட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, ஏசப்பா எனக்கு இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, அப்படி மனம் திறந்து அந்த அந்த லைனில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் சிறந்து வரணும், நல்லா இருக்கணும். மனதார உங்களை பிளஸ் பண்ணுறேன். தகப்பனே நன்றி, உங்கள் கிருபை பெரியது. இன்றைக்கி இந்த பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. சில பிள்ளைங்களுக்கு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு வர முடியலை. எல்லாரையும் நினைக்கிறோம். நாளையிலேருந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. தேவ கிருபை, தேவ ஞானம், தேவ வளர்த்தி, தேவ தயவு, மனுஷ தயவு இதில் அதிகமாய் பெருகணும். ஒரு பிள்ளையும் ஒரு பலவீனம் தொடக்கூடாது. ஆண்டவரே 2 months லீவ்லேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஆண்டவரே சில அந்த நோய்கள் பரவுகிறது மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதப்பா. அப்படி எந்த பலவீனமும் ஒரு பிள்ளையும் தாக்காதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே விசுவாசத்தினாலே உங்கள் இரத்தத்தை தெளிக்கிறேன், இரத்தத்தை தெளிக்கிறேன். காத்து கொள்ளுங்க. இந்த 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 புதிய அகாடமிக் இயர் உடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், நல்ல நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை, கீழ்ப்படிதலை கொடுங்க, தாழ்மையை கொடுங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை குறித்தெல்லாம் நல்ல நல்ல சாட்சிகளை டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல, பேரண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் ஆசீர்வதியும் நம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் செபிக்கிற செபங்கள், வடிக்கிற கண்ணீர், அப்பா பிள்ளையை குறித்து ஒரு தீமையான செய்தி இந்த பெற்றோர் காதுக்குள்ள வரவே கூடாதப்பா. கர்த்தாவே காத்துக்குள்ள சாமுவேல் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அப்படி இந்த பிள்ளைகளை குறித்த நற்சாட்சி வருவதாக கர்த்தர் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை கண்மணி போல காத்துக்கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதியும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் கிருபையும் நம் அனைவரோடும் விசேஷமாய் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சத்தமா 3 ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya,
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.